ஒரு நடந்த ஒரு விஷயம், ஆர்டினன்ஸ் லா மினிஸ்ட்ரி வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டினன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவசர சட்டம் கொண்டு வரதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அதான் லேட்டஸ்டா நான் இங்க வரும்போது நடந்தது. நாளைக்கு காலையில பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமையோ வாடி வாசல் திறக்கும். கண் கொடைப்பா இல்ல வருஷா வருஷம் திறக்கும், தொடர்ந்து திறக்கும், வாடிவாசல் திறக்கும், இது எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்றதுல நமக்கு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆர்டினன்ஸ் பாஸ் ஆயிடும். அந்த ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண வச்சது நம்ம எலெக்ட் பண்ணி அமைச்சிருக்கிற 39 எம்பிஸ் கிடையாது. யார் அப்படின்னா இங்க இருக்கிற நீங்க தான். எங்கேயோ ஈஜிப்ட்ல புரட்சி நடந்தது, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் புரட்சி நடந்திருக்கு. காந்திஜி சொல்ல வேண்டாமா? 60 வருஷம் முன்னாடி வேண்டாம், யாருமே பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாருங்க, சாப்பாடு போய் கொடுக்குறீங்க, ரோட கிளீன் பண்றீங்க, பொண்ணுங்க நீங்க மடியில உட்கார்றாங்க, யாருக்கும் தப்பா தெரியல. என் தங்கச்சி என் பொண்ணு நான் மடியில உட்கார வச்சா தப்பா நினைக்க மாட்டேன். எங்கேயோ பாம்பேல இது வந்து இந்தியா, சவுத் இந்தியா வர்சஸ் நார்த் இந்தியால மொத்த இந்தியாக்காக நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒருத்தி ரேப் பண்ணாங்க, ஒரு பொண்ணு ரேப், எவ்வளவு கேவலமான விஷயம். டெல்லியில போய் மெழுகுவர்த்தி ஏத்தி வந்தாங்க, எவனு கேள்வி கேட்கல, இனிமே கேட்போம். ஒரு பிரச்சனை ஜல்லிக்கட்டு, அதனால ரோட்ல வந்தோம் கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், பெப்சி கோக்குன்றானுங்க. ஸ்ரீலங்கன் பிரச்சனையை பத்தி பேசுறோம், விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறோம், பிஷர்மேனை பத்தி பேசுறோம், காலேஜ் கொள்ளடிக்கிறானுங்க. எத்தனை அரசியல்வாதி காலேஜ் வச்சிருக்கானுங்க, எவனா ரோட்ல பண்ணுவான்? முன்னாடி பயமா இருந்தது, மூஞ்சில கட்சியை கட்டு போவோம், இனிமே தைரியமா போய் கேட்போம். இதுல நடிகர், அரசியல்வாதி, பெரிய ஆளு சின்ன ஆள் கிடையாது. போன வருஷம் உதவி தேவைன்னா வீட்டோட ஓனர், வீட்டுல வேலை செய்யறவன், டிரைவர் எல்லாருமே ஒரே இடத்துல சாப்பாடு கை நீட்டான். இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஆளை பாக்குறவன் தான் ஸ்டூடெண்ட். இங்க வந்து 4 வார்த்தை பேசி போனா டிவில போடுவாங்க, மூஞ்சி தெரியும், நானும் ஸ்டூடெண்ட், நான் இந்த போராட்டத்தில் இருக்கேன் அப்படின்ற கேவலமான எண்ணத்துல இங்க எவனும் இனிமே வர முடியாது. இப்படிலாம் பேசுறீங்க, அதே ஸ்டேஜ்ல பேசினாலும் ஜோக் அடிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி தான் இருந்தேன். போன வருஷம் மழையில இங்க நம்ம சென்னையில பண்ண ஒரு விஷயம் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. வேர்ல்ட் நியூஸ்ல இருந்தது. நம்ம கேட்டோம், ஏன் CNN IBN வரல, NDTV வரலன்னு. இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல போடுறான். யார் போட வச்சாங்க? யார் லீடர்? எத்தனை வருஷமா யார் இன்ஸ்பயர் பண்ணுவா? யாரா ஒரு லீடர் வர மாட்டாங்களா? யாரா லீடர் வர மாட்டாங்க? எவனுமே வரல, எவனுமே இன்ஸ்பயர் பண்ணல. ஏன் எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியாச்சு? அவ்வளவு பேர் மழையில போய் வேலை செஞ்சான், 57% பேர் தான் ஓட்டு போட்டோம். எவனுக்கு ஓட்டு போறது? யார் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணா? இந்த கட்சி அது பிடிக்கலன்னா இன்னொருத்தன், இவன் யாருமே பிடிக்கலன்னு எங்க போறது? ஓட்டு போடவே பிடிக்கல, இப்ப போடுவோம். இங்க இருக்கிறவங்க இல்லைங்க, நாங்க போடுவோம். அமெண்ட் பண்ண ஜல்லிக்கட்டை கண்டிப்பா எடுத்துருவாங்க. நிரந்தரமா எடுத்துருவானா? அவனுக்கு எடுத்துட்டு வர தேவையில்லை. நீங்க இல்லைங்க, நீங்க எடுத்துருவாங்க. நான் போன கோயம்புத்தூர் போன, காங்கேயம் போன, இங்க மெரினாக்கு வந்த 2 வாட்டி. ஒரு மூஞ்சி கூட கிடையாது, எல்லாருமே லீடர். ரோட்ல ஆடிட்டு இருக்காங்க, அரைச்சி உட்காந்து 4 நாளா உட்காந்துருக்கானுங்க. நிரந்தர சொல்யூஷன் நம்ம யாருக்கிட்டையும் கேட்டு பிச்சையாவோ இல்ல மிரட்டியோ வாங்க தேவையில்லை. இங்க இருக்கிறவங்க அடுத்த எலெக்ஷன்ல எத்தனை பேர் வேணா நில்லுங்க. அரசியல் ஆசை எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்திடுவாங்க. தமிழனுங்க காட்டு மிராண்டிங்க. 2000 முன்னாடி ஒரு மாட்டை பிடிச்சானுங்க, இன்னைக்கு அந்த மாதிரி மாட்டை பிடிக்கிறது கிடையாது. 50 வருஷம் 60 வருஷம் இந்தியா இந்த மாதிரி பாத்துச்சா? ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆனா நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். யாரோ ஒரு பூக்கார அக்கா வேலை செய்யறாங்க, அண்ணாங்க ஆட்டோக்காரன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு டைம் இருக்காது, ஏன்னா பயந்துட்டோம். ஸ்கூல்ல என்ன பண்ணுவோம்? ரூல்ஸ் மீறினா மிஸ் திட்டுவாங்க. எல்லாம் தட்டி இருக்கிற தலைவர்லாம் பெரிய தலைவர் எப்படி எடுத்து பேச முடியும்? ஒரு வண்டியில ஒரு கட்சி போட்டோ வச்சிருக்கோம், ஒரு பெரிய தலைவரோட போட்டோ வச்சிருப்பாங்க, எடுத்து பேச முடியுமா? ஆள் நடிப்பா, சிக்னலை மதிக்காம போவான், கேள்வி கேட்க பயமா இருக்கும். இன்னைக்கு நீ என்ன பார்த்து நாளைக்கு பிரச்சனை பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்ல கேள்வி கேட்பானுங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்டா அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஐயோ அதெல்லாம் பயமா இருக்கு உனக்கு என்ன. இன்னைக்கு அம்மா அப்பா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. வயசான ஆயால இருந்து சின்ன குழந்தை வரைக்கும் கேள்வி கேளு. ரோட்டுக்கு வா, வரலாம். படம் ரிலீஸ் ஆனா வர கூட்டம் இது கிடையாது. பேஸ்புக்ல கலெக்ஷன் சண்டை போற கூட்டம் இது கிடையாது. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்ல, இது வந்து ஏதாவது ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து நம்ம இங்க இருந்து கலைக்க வச்சிருவானுங்க, அவ்வளவுதான் நம்ம ஒற்றுமை போயிடும் அப்படின்னு தயவு செஞ்சு எவனும் நினைக்காதீங்க. வாடி வாசல் திறந்தாலும் 15,000 20,000 வாட்டி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரோட்ல வரணும். 4 நாள் ஆபீஸ் லீவ் போட கஷ்டமா இருக்கும், 4 நாள் ஸ்கூல் போகாம இருக்குமே. ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு ஸ்கூல் ஆபீஸ் இல்ல. நம்ம ரோட்டுக்கு வந்தா நம்ம உரிமைகளை நம்ம கேட்டா சட்டங்கள் மாறும், உருவாகும், நம்மளுக்காக சட்டம் போடுவாங்க. இன்னைக்கு இந்தியால யாரோ கேரளா